வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா, பிரஷர் கேஜ எப்படி கேலிப்ரேட் பண்ணணும்? அத தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதே மாரி பிரஷர் கேஜ்ல ஏதாச்சும் டிஃபெக்ட் வந்துச்சுன்னா, அத நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்றது? இதையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த பிரஷர் கேஜ கேல்குலேட் பண்றதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒண்ணு இந்த பிரஷர் கம்பேரேட்டர் சரிங்களா? 2வது இந்த மாஸ்டர் பிரஷர் கேஜ். 3வது எந்த அந்த பிரஷர் கேஜ நம்ம கேல்குலேட் பண்ண போறோமோ அது. இந்த 3ம் நம்மளுக்கு தேவை. நம்ம இந்த பிரஷர் கேஜ கேலிப்ரேட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பிரஷர் கம்பேரேட்டர். இந்த பிரஷர் கம்பேரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரஷர் கம்பேரேட்டர்ல நம்ம அந்த பிரஷர நம்ம ஜெனரேட் பண்ணி, அந்த மாஸ்டர் டிஜிட்டல் பிரஷர் கேஜுக்கும், நம்ம அந்த யுஇசி யூனிட் அண்டர் கேலிப்ரேஷன் எத நம்ம கேலிப்ரேட் பண்ண போறோம், அந்த டெஸ்ட் பிரஷர் கேஜ்லயும் வேல்யூவையும் கம்பேர் பண்ணி, அதில வர எரர நம்மளுடைய அந்த கிளாஸ் ஒவ்வொரு பிரஷர் கேஜுக்கும் மேனுஃபேக்சரர் ஒரு கிளாஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ, அந்த கிளாஸ்ல உள்ள டாலரன்ஸ்க்குள்ள அந்த எரர் வேல்யூஸ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணணும். ஓகேங்களா? இது இது எப்படி ஆப்பரேட் ஆகுதுன்னா, நம்ம இதில எப்படின்னா நம்ம ஒரு ஆயில் இருக்கும். அந்த ஆயில்ல நம்ம நம்ம ஹைட்ராலிக் மூலியமா தான் இது ஒர்க் ஆகுது. அந்த ஆயில்ல நம்ம பிரஷர் ஜெனரேட் பண்ணும்போது, உங்களுக்கு ரீடிங்ல உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இந்த டெட் வெயிட் டெஸ்ட். இந்த டெட் வெயிட் டெஸ்டர்ல நீங்க என்னன்னா, நம்மளுக்கு வெயிட்ட வச்சு நம்ம பிரஷர கம்பேர் பண்ணுவோம். இதுல டிஜிட்டல் பிரஷர் கேஜ வச்சு நம்ம அந்த பிரஷர கம்பேர் பண்றோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? பட் அந்த ஆப்பரேஷன் சேம் தான். ஓகேங்களா? அதிலேயே நம்ம நம்ம பிரஷர பில்டப் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அடுத்து இந்த டிஜிட்டல் பிரஷர் கேஜ எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற அந்த டிஜிட்டல் பிரஷர் கேஜ் கண்டிப்பா கால்குலேட் பண்ணியிருக்கணும். அதுவும் என்னன்னா, ISO 17025 அந்த குவாலிஃபைட் லெவல்ஸ்ல நம்ம குடுத்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாரி செலக்ட் பண்ற அந்த டிஜிட்டல் பிரஷர் கேஜோட அக்யூரசி மோஸ்ட்லி நம்ம செலக்ட் பண்றது 0.1%. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ இந்த கேலிப்ரேஷன் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, நம்மளுக்கு எந்த பிரஷர் கேஜ கால்குலேட் பண்ண போறோமோ, அது நம்மள்ட்ட கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, அதில உள்ள பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த கிளாஸ். இந்த கிளாஸ வச்சு தான் உங்களுக்கு இந்த அக்யூரசிய நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த இதில கிளாஸ் 1. இது 1%. ஓகேங்களா? இந்த 1% இன்ட்டு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னா 10. இந்த 1% இன்ட்டு 10. ஸோ, அது 2யும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? அந்த வேல்யூ தான் உங்களுக்கு அந்த வேல்யூ வரைக்கும் தான் இந்த எரர அக்செப்ட் பண்ண முடியும். சரிங்களா? பிளஸ் ஆர் மைனஸ். சரிங்களா? அதுக்கு மேல போனா நம்ம இந்த எரர் ரெக்டிஃபிகேஷன் தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரேஞ்ச். மினிமம் என்ன? மேக்ஸிமம் என்ன? ஓகேங்களா? அதுக்கப்புறம் லீஸ்ட் கவுண்ட். அதுக்கப்புறம் யூனிட். நம்ம பிரஷர நம்ம ஆ மெஷர் பண்றதுக்கு நெறைய யூனிட் இருக்கு. பார், PSI, KPA ஓகேங்களா? kg/cm². இந்த மாரி நெறையா இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த லீஸ்ட் கவுண்ட்ட நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப நீங்க இந்த பிரஷர் கேஜ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 0. அதுக்கப்புறம் எந்த வேல்யூ இருக்கு? 2ல இருக்கு. ஸோ, இந்த 0க்கும் 2க்கும் நடுவுல எத்தன டிவிஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எத்தன லைன் இருக்குன்னு பார்க்கணும்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை லைன் இருக்கு? 10 லைன் இருக்கு. 0லேருந்து 2க்குள்ள 10 லைன். 2 டிவைடட் பை 10 சரிங்களா? அப்படின்னா வரக்கூடிய வேல்யூ தான் வந்து லீஸ்ட் கவுண்ட். அப்போ 0.2 அதுதான் வந்து இந்த ப்ரெஷர் கேஜோட லீஸ்ட் கவுண்ட். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எந்த நம்ம வந்து அக்செப்டன்ஸ் லிமிட்டை வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதோட கிளாஸ் என்ன? 1%. ஓகேங்களா? இதோட ஃபுல் ஸ்கேல் வேல்யூ என்ன? 10 பார். 10 இன்ட்டு 1%. என்ன வேல்யூ வரும்? 0.1 பார். ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 பார். நம்மளுடைய எரர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 பார் வரைக்கும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே போனால் சரிங்களா, நம்ம வந்து எரர் ரெக்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து நம்ம கேஜில் வந்து பண்ணணும். ஓகேங்களா? அந்த எரர் ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சோடனே மறுபடியும் நம்ம வந்து ரீகேலிப்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த டிஜிட்டல் ப்ரெஷர் கேஜை வந்து நம்ம வந்து அந்த கம்பேரட்டரில் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அது வந்து டிஜிட்டல் ப்ரெஷர் கேஜ். ரைட் சைடு அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து யூனிட் அண்டர் கேலிப்ரேஷன். இந்த ப்ரெஷர் கேஜ் எதை நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம ரைட் சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த அந்த மாஸ்டர் டிஜிட்டல் ப்ரெஷர் கேஜில் என்ன யூனிட் இருக்கோ, யூஎஸில் என்ன யூனிட் இருக்கோ அதே யூனிட்டை வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கணும். மாஸ்டரில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உள்ளே வந்து மேபி லைனில் வந்து உங்களுக்கு வந்து ஏர் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த நாப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நாபை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். ஆல்ரெடி எப்போவுமே ரிலீஸ்லேயே இருக்கும். ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த அந்த வீல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வீலையும் நம்ம வந்து இந்த வீலு அப்புறம் இன்னொரு வீல் இருக்குது. இதில் இந்த வீலு இன்னொரு வீல், இந்த 2 வீலையும் நம்ம வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணணும். ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் தான் வந்து இந்த ஹைட்ராலிக் ஆயிலை வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து பபுள்ஸ் வெளியில் வர்றது தெரியும். உள்ளே உள்ள பபுள்ஸ் இருந்துச்சுன்னா அது வெளியில் வரும். சரிங்களா? அந்த ஏர். ஓகேங்களா? ஆன்டி கிளாக் வைஸ்லையும் கிளாக் வைஸ்லையும் நல்லா ஃபஸ்ட் வந்து கிளாக் வைஸ் நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸை சுற்றிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ப்ரெஷரை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இனிஷியலாக வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த 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 நாபை வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் வந்து ஜென்ரேட் ஆகும். க்ளோஸ் பண்ண உடனே அந்த ஹேண்ட் வீல் ஓகேங்களா, அந்த ஹேண்ட் வீலை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கேலிப்ரேஷன் பண்ணும்போது மொத்தம் வந்து 5 ரீடிங்கில் வந்து நம்ம வந்து அந்த 5 வேல்யூவில் வந்து நம்ம வந்து அந்த எவ்வளோ ப்ரெஷர் வருது நம்ம வந்து செக் பண்ணி அதில் எரர் இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம். மோஸ்ட்லி கேலிப்ரேஷன் பண்ணும்போது நம்ம இந்த 5 அந்த 5 ரீடிங்கை தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸாக நம்ம வந்து சூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 0% வந்து செக் பண்ணோம். அதுக்கப்புறம் 25%, அதுக்கப்புறம் 50%, அதுக்கப்புறம் 75%, அதுக்கப்புறம் 100%. மொத்தம் நம்ம வந்து 5 ரீடிங் வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த நாபை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து 0வில் வந்து ஆல்ரெடி வந்து அது 0வில் இருக்குது. ஸோ நம்ம 0வில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? மாஸ்டரில். அப்போ வந்து அந்த வேல்யூ வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 25%. ஓகேங்களா? இதில் இந்த நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷர் கேஜில் 25% வந்து 2.5. ஓகேங்களா? 2.5ல் வந்து நம்ம வந்து ப்ரெஷரை வந்து ஜென்ரேட் பண்ணணும். சரிங்களா? நம்ம வந்து அந்த யூஇஸில் 2.5 வச்சுட்டு ஓகேங்களா, அதுக்கப்புறம் மாஸ்டரில் என்ன எவ்வளோ காட்டுதுன்னு வந்து செக் பண்ணணும். சரிங்களா? மாஸ்டரில் என்ன ரீடிங் வருதோ அந்த ரீடிங்கை வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி மறுபடியும் ப்ரெஷரை வந்து ஜென்ரேட் பண்ணி ஃபைலை வச்சுக்கணும். இதில் அந்த யூஇஸில் ஃபைலை வச்சுட்டு மாஸ்டர் கேஜில் வந்து கம்பேர் பண்ணுவோம். எவ்வளோ வேல்யூ வருதோ அதை நம்ம வந்து அதில் வந்து நம்ம வந்து
மென்ஷன் பண்ணிக்கணும். அதே மாரி 7.5 அதுக்கப்புறம் 10 இந்த 5 வேல்யூ வந்து இன்கிரீசிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் டிக்ரீசிங் ஆர்டர்ல நம்ம அதே அதே ஆ வேல்யூவ நம்ம வந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல எடுக்கணும். 10 அதுக்கப்புறம் 7.5 அதுக்கப்புறம் 5 அதுக்கப்புறம் 2.5 அதுக்கப்புறம் 0 சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த எரர் நம்ம வந்து அந்த மாஸ்டரையும், யுஎஸ்ஏயும் கம்பேர் பண்ணி வரக்கூடிய எரர் வந்து அந்த 0.10 பாருக்கு மேல போகக்கூடாது. ஓகேங்களா? மைனஸா இருந்தாலும் சரி, பிளஸ்ல இருந்தாலும் சரி. அப்படி போயிருச்சு அப்படின்னா, என்ன அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். செக் பண்ணி அத வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த கேலிப்ரேஷன் எப்படி பண்றோம் அப்படின்னு வந்து உள்ள ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? என்ன மாரி டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஒண்ணு வந்து இந்த அவுட் ஆஃப் டாலரன்ஸ் ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் லிமிட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து வராம இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கும். 2வது வந்து இந்த நீடில் வந்து 0ல வந்து இல்லாம உங்களுக்கு ஒண்ணு வந்து மேல இருக்கும், இல்லன்னா கீழ இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து மோஸ்ட்டா நம்ம பார்க்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ். இந்த பிரஷர் கேஜ்ல உள்ள டிஃபெக்ட்ஸ். ஓகேங்களா? ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து இது எதனால ஆகும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் வியரு ஓகேங்களா? இது மாரி நடக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாரி சேஞ்சஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகம். சரிங்களா? அதே மாரி இன்னொரு ஆ காமன் காமன் வந்து ப்ராப்ளம் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. என்னன்னா, இந்த பிரஷர் கேஜோட நீடில் வந்து ஸ்டக் ஆயிரும். அதுக்கப்புறம் 0ல இருக்காது. அந்த ரீடிங் வந்து ரொம்ப வேல்யூஸ் வந்து அதிகமா எரர் காட்டும். அதே மாரி சில கண்டிஷன்ல வந்து பிரஷர் கேஜ் வந்து ஒர்க் ஆகாது. இதெல்லாமே வந்து டிஃபெக்ட்ஸ் ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீடில் வந்து 0 அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எதனால வரலாம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து லோ பிரஷர் கேஜ் அந்த ரேஞ்ச் இப்ப ல இப்ப லோ ரேஞ்ச் பிரஷர் கேஜ வந்து நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுல வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து 0 அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, டியூ டூ டெம்பரேச்சர்னாலயும் சரி, அ அ அதே மாரி உங்களுக்கு வந்து அவுட் சைட் அட்மாஸ்பியர்னாலயும் சரி, உள்ள வந்து உங்களுக்கு வந்து பிரஷர் வந்து ஜெனரேட் ஆயிருக்கும். உள்ள நீங்க அந்த கேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா. ஸோ, அதனாலயும் உங்களுக்கு வந்து அந்த நீடில் வந்து 0லேருந்து வெளிய வந்திருக்கலாம். ஸோ, இத வந்து நம்ம வந்து அந்த அந்த பிரஷர வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மேல வந்து உங்களுக்கு வந்து வென்ட் இருக்கும். அந்த வென்ட் பிளக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த வென்ட் பிளக்க வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஏர் வந்து ரிலீஸ் ஆயிரும். அப்ப நார்மல் பொசிஷனுக்கு உங்களுக்கு வந்து இப்போ வந்துரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நீடில் வந்து அப்படியும் உங்களுக்கு வரல, 0ல வரல அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும்னா, அந்த சேஃப்டி கிளாஸ வந்து ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீடில வந்து எடுத்து நம்ம வந்து நீடில வந்து அந்த நீடில் புல்லர் வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 0 பொசிஷன்ல வச்சுட்டு, நம்ம வந்து திரும்ப வந்து அத வந்து கேலிப்ரேட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? அப்படியும் இல்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து இந்த 50% வந்து பிரஷர வந்து அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டு ஓகேங்களா, எந்த பொசிஷன்ல வந்து அந்த 50% வந்து அட்டெயின் ஆகுது, அந்த பொசிஷன்ல வந்து நீடில வச்சு நம்ம வந்து ஆ டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டு மறுபடியும் 0 செக் பண்ணணும். 0 அவுட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அப்படி 0 அவுட் ஆகலையா, அப்போ வந்து இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நம்ம வந்து மறுபடியும் காலிப்ரேஷன் பண்ணி எதுவும் எரர் இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம். சரிங்களா? இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேன் அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த இது வந்து இந்த லிங்க்கு. இது வந்து இந்த செக்மென்ட் லீவர். இது வந்து 90 டிகிரில இருக்கணும். எப்பன்னா, இந்த 50% வந்து நம்ம பிரஷர் அப்ளை பண்ணும்போது, இது வந்து 90 அந்த ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2ஓட ஆங்கிள் வந்து 90 டிகிரில இருக்கணும். ஓகேங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது தான் வந்து இது வந்து 50%ல வந்து காட்டும். ஓகேங்களா? அப்போ வந்து அத வச்சு நம்ம வந்து
அது நம்ம 50% வந்து செட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த கேஜ்ல பார்த்தீங்கன்னா, நடுவுல 2 ஸ்க்ரூ இருக்கும். சரிங்களா? இந்த 2 ஸ்க்ரூவையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எரர் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு, ப்ளஸ்ல இருக்கு அப்டின்னா, கீழ இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூவ வந்து லூசன் பண்ணிட்டு, கீழ கீழ உள்ள இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து அந்த எரர வந்து ரெட்யூஸ் பண்ணலாம். இதுவே உங்களுக்கு வந்து மைனஸ்ல இருக்கு, எரர் அதிகமா இருக்கு மைனஸ்ல அப்டின்னா, உங்க இந்த ஸ்க்ரூ வந்து லூசன் பண்ணி மேல மேல வச்சு டைட் பண்ணி நம்ம வந்து அந்த எரர வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து போர்டான்ல டேமேஜஸ் இருக்கு. அந்த வெல்டிங்ல லீக் இருக்கு. அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பா வந்து இது எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க வந்து ஹேர் ஸ்ப்ரிங்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஹேர் ஸ்ப்ரிங்னாலயும் உங்களுக்கு வந்து சில இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஸ்டக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுனா அந்த பாயிண்டர். ஸோ வந்து இதையும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஹேர் ஸ்ப்ரிங் கரெக்ட்டா இருக்கா? ஓகேங்களா? அதையும் செக் பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம வந்து அந்த எரர் வரும்போது செக் பண்ணக்கூடிய அ இடங்கள். சரிங்களா? இந்த எரர் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு, திரும்ப நம்ம வந்து கேலிப்ரேட் பண்ணணும். கேலிப்ரேட் பண்ணி நம்மளுடைய வேல்யூஸ் வந்து அக்செப்ட் அண்ட் லிமிட்டுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்ஸ் எல்லாமே கேல்குலேட் பண்ணி கரெக்ட்டா இருக்கு. நம்ம வந்து பிரஷர் கேஜ் வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுது அப்டின்னா, நம்ம வந்து அந்த பிரஷர் கேஜ வந்து அந்த பிரஷர் கம்பேரட்டர்லருந்து ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்க யூஸ் பண்ணலாமோ, அங்க வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சி யூ.